கர்நாடகால பெங்களூர் கனகபுரா ரோடு வசந்தபுரா கிராஸ் பகுதி 10ஆம் தேதி இப்ப போன 10ஆம் தேதி தான். அன்னைக்கு அதிகாலையில அந்த கிராஸ் ரோடு பகுதியில வந்து 4 மணிக்கு 2 பேர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல வந்து ஒரு டூ வீலர் வந்து அளவுக்கு அதிகமா சேதனமாயிருக்கு. ஸோ போலீஸை சொல்றாங்க. ஸோ இம்மிடியா போலீஸ் வருது, அவங்கள பேக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஸோ இது வந்து விபத்து அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கான விசாரணையை வந்து மேற்கொள்றாங்க. ஸோ கண்காணிப்பு கேமராலாம் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்றப்போ என்னன்னா, ஒரு கார் வந்து ஃபோர்ஸா வந்து மோதி இருக்கு. 2 பேரும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அது பாடு போயிருச்சு. ஸோ இதுதான் அந்த காருடைய நம்பர் வந்து கரெக்டா கிடைச்சிருச்சு. ஸோ இமிடியேட்டா வந்து அந்த காருடைய ஓனர் யாரு பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த பர்சனை வந்து தட்டி தூக்கி கொண்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வசந்தபுரா கிராஸ்ல வசிக்கிற வந்து 30 வயது பிரதீக். பிரதீக் என்னன்னா, அன்னைக்கு காலையில 3 மணிக்கு வந்து என்னன்னா தன்னுடைய மனைவியோட வந்து கார்ல வர்றாரு. கார்ல வந்து அந்த வசந்தபுரா கிராஸ் பகுதியில் இருக்க அந்த டீ கடையில வந்து கார்ல இருந்துட்டே வந்து சிகரெட் கேட்டிருக்காரு. சிகரெட் கேட்கிறாருன்னா டீ கடை கரெக்டா ஸ்ட்ரைட்டா கேட்கல. அப்ப வந்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சாப்ட்வேர் இன்ஜினியர். இவங்க வந்து என்னன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக டூ வீலர்ல வந்திருக்காங்க. இந்த வசந்தபுரம் கிராஸ் பகுதியில இருக்க டீ கடையில வந்து இருந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி இந்த சிகரெட் வாங்கிட்டு அப்படின்னு வந்து ஏதோ கார்ல இருந்தே வந்து சொல்லியிருக்காரு. அப்ப வந்து என்னன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் இவருக்கும் வந்து கை கலப்பாயிருக்கு. அதாவது பேச்சுவார்த்தையில நீ வந்து இறங்கி போய் சிகரெட் வாங்க மாட்டியா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு போல. இந்த நேரத்துல வந்து டீ கடைக்காரர் வந்து சமாதானம் பண்ணி, சார் நீங்க போக சார், போங்க சார்னு அனுப்பிச்சிருக்காரு. சோ இது வந்து அவருக்கு வந்து இம்மிடியட்டா வந்து அவங்க ஏதோ சொல்ல, இவர் ஏதோ சொல்ல ஒரு கிராஸ் ஆயிருக்கு. இவர் என்னன்னா இப்படி போனவர் வந்து ஒளிஞ்சு காரை வந்து ஒரு ஓரத்துல வச்சிருக்காரு. இவங்க வந்து என்னன்னா 2 பேரும் டீயை குடிச்சிட்டு வந்து திரும்பி பைக்ல வந்து போயிருக்காங்க. சோ இந்த பைக்ல போறப்ப வந்து கார் வந்து வேகம் வந்து ஒரே மோதுல 2 பேரும். இவர் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு நிமிஷத்துல வந்து யோசிக்காத விஷயத்த செஞ்சனால இவர் பாட்டு போயிட்டாரு. இப்ப போலீஸ் வந்து இவரை தூக்கிட்டு போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைன்னா, இதுல வந்து இந்த 2 பேர்ல மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற வந்து சஞ்சய்ன்றவர் வந்து அவருடைய வயசு 27, அவர் வந்து இறந்து போறாரு. இன்னொருத்தவர் வந்து கார்த்திக், அவருடைய வயசு 26, அவர் வந்து சிகிச்சை பெற்றிருக்காரு. சோ இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அதாவது இமிடியட்டா நடந்த ஒரு செயலால ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், இவர் இறங்கி போய் வந்து சிகரெட் வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு இடையில இவங்களுக்குள்ள நடைபெற்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டு அது வந்து வாய் தகராறா மாறி பெரிய பிரச்சனைக்கு, அதாவது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து போயிருக்கு. இப்ப என்னன்னா இந்த கார் ஓட்டின பிரதீக்குடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு. சோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சோ அவர் என்ன நிலவரன்றது இனிமேல் தான் தெரிய வரும். இப்ப என்னன்னா இந்த கார்ல வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த ஒய்ஃப் வந்து பிரதீக்கோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கணும், இல்ல ஏதாவது இல்ல அந்த மீறி சொன்னதையும் மீறி வந்து இவர் செஞ்சிருக்காரா அப்படின்ற விஷயம் தெரியல. சோ இந்த குற்றச்சாட்டுல வந்து அவங்க வந்து கேமரால இது பண்றப்ப இந்த பொன் மனைவியும் இருந்திருக்காங்க காருக்குள்ளேயே. சோ இவங்களும் இதுக்கு வந்து உடந்தையா இருந்தாங்களா அப்படின்னு வந்து விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த இரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து ஒருத்தவர் இறந்துட்டாரு, அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் எல்லாமே ஒரு கேள்விக்குறி. சோ இன்னொருத்தவர் சீரியஸா இருக்காரு, அவருடைய ஃபேமிலியும் வந்து. சோ இப்போ என்னன்னா இவருடைய 1 2 இப்போ வந்து என்னன்னா காருக்குள்ள இருக்க அந்த பிரதீக்ன்றது அவர் கண்டிப்பா அரெஸ்ட் ஆகி அடுத்து அவருடைய ஒரு கொலை கேஸ்ல போயிடும். சோ இந்த மனைவி அதாவது ஒரு சிகரெட் எப்படி வந்து 4 பேருடைய குடும்பங்களுடைய வாழ்க்கைய வந்து சின்ன பின்னமா வந்து மாத்தி இருக்கு.